தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன். மூவர் கடவுளுடைய அருளும் ஆசீரும் பாதுகாப்பும் வழிநடத்துதலும் உங்களோடு இருப்பதாக. கிறிஸ்துவின் திருவுடல் திறத்த பெருவிழா. இயேசுவின் அன்பு சகோதர சகோதரிகளே, நம் ஆண்டவர் இயேசுவின் திருவுடல் திறத்த பெருவிழாவின் நல்வாழ்த்துக்களை உங்கள் ஒவ்வொருவருக்கும் தெரிவிப்பதிலே பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். நற்கருணையின் விழாவாகி இந்த நாளிலே நற்கருணையின் மேன்மையை உணரவும், நற்கருணை வீரர்களாக வாழ்ந்து அவருக்கு சான்று பகரவும் அருள் வேண்டி மன்றாடுவோம். அன்பு சகோதரமே, விழாவின் பின்னணியை பார்க்கின்ற பொழுது இந்த விழா ஏறக்குறைய 1264 ஆண்டிலிருந்து கொண்டாடப்பட்டு கொண்டிருக்கின்றது. இதை திருச்சபை கொண்டாட அனுமதி வழங்கியவர் அப்போதிருந்த திருத்தந்தை 4ஆம் அர்பன். இதற்கு வழிகோடியாக இருந்தவன் எனில் ஜூலியானா, அதாவது நற்கருணையின் புனித என்று சொல்லப்படுகின்ற ஜூலியானா. அவர் திருத்தந்தையிடம் இந்த வேண்டுதலை வைக்க திருத்தந்தை 4ஆம் அர்பன் அப்போதிருந்த புனித தாமஸ் அக்வினாஸிடம் இந்த வழிபாட்டு முறைகளுக்கான அனைத்து நிகழ்வுகளையும் தயாரிக்க சொல்ல இந்த விழா மூவர் கடவுளின் விழாவிற்கு அடுத்து வருகின்ற வியாழன் கிழமை கொண்டாடப்பட்டு கொண்டிருந்தது. 1969 வரை இதுவே நிகழ்வாக இருந்தது. அதன் பிற்பாடு 1969ஆம் ஆண்டிலே அப்போது திருத்தந்தை 6ஆம் சின்னப்பர் இந்த விழாவை ஞாயிற்றுக்கிழமைக்கு மாற்றி இதை கொண்டாட நமக்கு அனுமதி அளித்தார். அன்பு சகோதரமே, நற்கருணையே கிறிஸ்துவ வாழ்வின் ஊற்றும் மையம் என்று சொல்லி 2ஆம் வத்திக்கான் சங்கம் சொல்லுகின்றது. புனிதை நம்மோடு வாழ்ந்து மரித்த புனிதை அன்னை தெரேசா சொல்லுகின்ற பொழுது, எனக்கு பலன் கொடுத்தது நற்கருணை மட்டுமே என்று சொல்லுகின்றார். ஆக நற்கருணை நம்மிலே இருந்து நம் வாழ்க்கையை மாற்றி நமக்கு அருள் பொழிந்து நம்மை பலப்படுத்துகின்ற சக்தியாக இருக்கின்றது. நற்கருணையின் புதுமைகள் ஆயிரம். நாம் இணையதளத்திற்கு சென்று யூக்கரிஸ்டிக் மிராக்கிள் என்று சொல்லி நாம் அந்த இணையதளம் தட்டினால் போதும், எத்துணை அற்புதங்கள். நற்கருணை ஆண்டோடைய பிரசன்னம், தெய்வீக திருப்பலியின் நேரத்தில் அப்பமும் இயேசுடலாக மாறிய நிகழ்வுகளும், திருக்கண்டத்திலே ரத்தம் பொங்கி வழிந்த நிகழ்வுகளும், எத்துணை அற்புதங்கள் நடந்து கொண்டே இருக்கின்றன. 20-21ஆம் நூற்றாண்டிலும் கூட ஜூலியாக்கிம் என்கின்ற பெண்ணுக்கு எத்துணை முறை கடவுள் காட்சி, அதாவது இந்த அற்புதத்தை நிகழ்த்தி இருக்கின்ற நற்கருணை ஆண்டவரை தன் நாவிலே வாங்குகின்ற பொழுது அவருடைய உடலாக, அவருடைய ரத்தமாக மாறிய நிகழ்வு. இது எங்கோ நடக்குதல்ல, நம்முடைய உடலிலும் ரத்தத்திலும் நாம் மறைபொருளாக நடந்து கொண்டுதான் இருக்கின்றது. நாம் வாங்குகின்ற பொழுதும் இயேசுவின் ரத்தமாக அது மாறிக்கொண்டுதான் இருக்கின்றது. விசுவசித்து ஏற்றுக்கொள்கின்ற பொழுது அதன் வாழ்க்கையிலே மாற்றங்களை ஏற்படுத்துகின்றது. இந்த விழா நமக்கு கொடுக்கின்ற அழைப்பு என்ன என்று பார்க்கின்ற பொழுது, நாம் ஒவ்வொருவரும் நற்கருணையினுடைய வீரர்களாக மாற வேண்டும். அப்படியானால் நாம் செய்ய வேண்டியது என்ன? நற்கருணையை பற்றி முன்னாள் திருத்தந்தை 16ஆம் ஆசீர்வாதப்பர் எழுதுகின்ற பொழுது இவ்வாறு எழுதுகின்றார்: நற்கருணை விசுவசித்து ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டியது, நற்கருணை கொண்டாடப்பட வேண்டியது, நற்கருணை வாழ்ந்து காட்டப்பட வேண்டியது என்று சொல்லுகின்றார். இந்த 3 நிலைகளை நாம் பார்ப்போம். முதலிலே நற்கருணை விசுவசித்து ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டியது. நற்கருணை விவாதத்திற்கு உட்படுத்தப்பட்டது அல்ல. யோவான் 6ஆம் அதிகாரத்தில் நற்கருணை பற்றி சொல்லுகின்ற பொழுது அங்கே விவாதம் ஏற்படுகின்றது. நாம் படிக்கின்றோம் 6ஆம் அதிகாரம் 41ஆம் வசனத்தில், இயேசு பின்பற்றி சிலர்கள் அவருடைய பிறப்பை மையமாக வைத்து, தாய் தந்தை மையமாக வைத்து அதை பேச ஆரம்பிக்கின்றார்கள். அடுத்து முணுமுணுக்க ஆரம்பிக்கின்றார்கள். 52வது வசனத்தில், இவர் எப்படி தன்னுடைய உடலையும் தன் ரத்தத்தையும் நமக்கு உணவாக பானமாக கொடுக்க முடியும் என்று சொல்லி அவர் விவாதிக்க ஆரம்பிக்கின்றார்கள். தொடர்ந்து 60வது வசனத்திலே இதை ஏற்றுக்கொள்வது கடினம் என்று சொல்லி அவரை விட்டு விலகி போகின்றார்கள். நற்கருணை விவாதத்திற்கு உட்பட்டது அல்ல, மாறாக விசுவசித்து ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டியது. எப்படி எனில், எபிரேயர் புத்தகத்திலே 11ஆம் அதிகாரத்திலே 6ஆம் வசனத்தை படிக்கின்ற பொழுது, நாம் கடவுளை அணுகி வருகின்ற பொழுது அவர் இருக்கின்றார் என்பதையும், தேடி செல்வோருக்கு தக்க கைமாறு அளிப்பார் என்பதையும் நம்ப வேண்டும். ஆக நற்கருணையின் இயேசு வாழ்ந்து கொண்டிருக்கின்றார் என்கின்ற மறைபொருளை, மிஸ்டரி, அதாவது மறைபொருளை நாம் மறைபொருளை என்பது நாம் அனுபவிக்க முடியும், முழுமையாக வெளிப்படுத்தி சொல்ல முடியாது, அவ்வளவுதான்.
இதன் மறைபொருள். அப்போ நற்கரணையில் இயேசு இருப்பதை நாம் அனுபவிக்க வேண்டும். அந்த அனுபவத்தோடு ஆண்டவரை தேடி வருகின்ற பொழுது, கல்வாரி வழியை கொண்டாட வருகின்ற பொழுது அந்த பலியுடைய மகத்துவம் நமக்கு கிடைக்காக விசுவசித்து ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும். விசுவசித்தால், நம்பினால் மகத்துவமான காரியங்களை காண்போம். ஆக கல்வாரி வழியை நாம் பங்கெடுக்க வருகின்ற பொழுது ஏதோ ஒரு சடங்காக சம்பிரதாயமாக அல்ல, மாறாக விசுவாசத்தினுடைய நிகழ்வாக நாம் பங்கெடுக்கின்ற பொழுது அது அர்த்தமுள்ளதாக மாற்றப்படுகின்றது. அப்படி விசுவாச நிகழ்வாக கொண்டாடப்பட வேண்டும், அதாவது ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும். இங்கே என் இயேசு தன் உடலை இரத்தத்தை எனக்கு உணவாக பானமாக கொடுக்கின்றார். இயேசு என்னை சந்திக்க வருகின்றார், நான் இயேசுவை சந்திக்கின்றேன், நான் இயேசுவை சுமந்து செல்வேன் என்கின்ற அந்த ஒரு நம்பிக்கை நமக்கு வர வேண்டும். அப்பொழுது மட்டுமே கல்வாரி வழி அர்த்தமுள்ளதாக மாறும். இரண்டாவதாக நற்கருணை கொண்டாடப்பட வேண்டியது, நம் விசுவாசி ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டியது மட்டுமல்ல, இரண்டாவதாக கொண்டாடப்பட வேண்டியது. ஒரு செலிப்ரேஷன், ஒரு கொண்டாட்டம். கல்வாரி வழி என்பது ஏதோ ஒரு நிகழ்வு அல்ல, ஒரு சடங்கு அல்ல, ஒரு சம்பிரதாயம் அல்ல, மாறாக ஒரு விழா. விழாவில் நாம் பங்கெடுக்கிற பொழுது எவ்வளவு உற்சாகமாக பங்கெடுப்போம், எவ்வளவு ஆர்வத்தோடு பங்கெடுப்போம். அதே போல கல்வாரி வழிக்கு வருகின்ற பொழுது உற்சாகத்தோடு ஆர்வத்தோடு அந்த கல்வாரி வழியிலே பங்கெடுக்க வருகின்றோமா? அந்த கல்வாரி பலியிலே நாம் முழுமையாக பங்கேற்கின்றோமா? பார்ட்டிசிபேஷன். உண்மை முழுமையாக கல்வாரி பலியின் துவக்கத்திலிருந்து இறுதி வரைக்கும், முதல் தந்தை மகன் தூய் ஆவி என்று சொல்லி வரவேற்பிலிருந்து தந்தை மகன் தூய் ஆவின் ஆசியை பெறும் வரைக்கும் முழுமையாக ஒவ்வொரு நிகழ்வுகளும் மன்னிப்பு வழிபாடு, இறைவார்த்தை வழிபாடு, நற்கருணை கொண்டாட்டம் மற்றும் நற்கருணை பகிர்வு, இப்படி இந்த ஒவ்வொரு நிகழ்வுகளும் நான் என்னையே முழுமையாக ஈடுபடுத்தி கொண்டாட்டமாக ஒரு செலிப்ரேஷனாக அதை நான் கொண்டாடி கொண்டிருக்கிறேனா, முழுமையாக ஈடுபட்டு கொண்டிருக்கிறேன் என்கிற கேள்வி இந்த விழா நமக்கு விடுக்கின்றது. பெரும்பான்மையான சமயங்களிலே நாம் எங்க போயிட்டு வரீங்கன்னு கேட்டோம்னா, பூசைக்கு பார்க்க போயிட்டு வந்தோம், வெறும் பார்வையாளர்களாக மட்டுமே இருக்கின்றோம். பூசைக்கு போயிட்டு வந்தோம், பூசை பார்க்க போயிட்டு வந்தோம், இதை நாம் சொல்கின்ற பதில். ஆக இங்கே பார்வையாளர்கள் கடவுளுக்கு தேவையல்ல, பங்கேற்பாளர்கள் நமக்கு தேவை. எப்படி இன்றைய நற்செய்தியை படிக்கின்ற பொழுது அந்த மக்கள் பசியாக இருக்கின்ற பொழுதே சொல்கின்றார், நீங்களே அவர்களுக்கு உணவு கொடுங்கள் என்கிறது. ஒரு சில நேரங்களிலே நாம் குறைகளோடு வந்திருப்போம், குறைபாடுகளோடு வந்திருப்போம், வேண்டுதல்களோடு வந்திருப்போம், நம்முடைய இயலாமைகளோடு வந்திருப்போம். அடிஷர்கள் சொன்னதை போல எங்களிடம் 5 அப்பமும் 2 மீன்களும் இருக்கின்றன, இவ்வளவுதான் இருக்கிறது, இத்தனை பேருக்கு எப்படி கொடுக்க முடியும்? ஆனால் அங்கே கடவுள் அவர்களை பங்கேற்பை விரும்புகின்றார். உங்களிடம் இருப்பதை கொண்டு வாருங்கள். ஆக நாம் பங்கெடுக்கின்ற பொழுது மட்டுமே இங்கு அற்புதம் நடக்கும். நாம் முழுமையாக ஈடுபாட்டோடு பங்கேற்கின்ற பொழுது மட்டுமே அங்கே அற்புதம் அதிசயங்கள் நடக்கும். ஆக இரண்டாவது, நாம் இந்த நற்கருணை வழியிலே கொண்டாட வேண்டும், பங்கேற்கணும், முழுமையாக ஈடுபாட்டோடு அதை நாம் கொண்டாட வேண்டும். மூன்றாவதாக, முதலிலே விசுவாசத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும், இரண்டாவதாக அதை ஏற்றுக்கொண்டு கொண்டாட வேண்டும், மூன்றாவதாக நற்கருணை வாழ்ந்து காட்டப்பட வேண்டியது. இது ஆலயத்தோடு நிறைவேறுவது அல்ல, இதை என் நினைவாக செய்யுங்கள் என்று சொன்னார். என்ன செஞ்சார் இயேசு? தன் உடலையும் இரத்தத்தையும் உடைத்து கொடுக்கின்றார். இது என் உடல் இரத்தம் என்று சொன்னவர் அதை பிட்டு பகிர்ந்து எல்லோருக்கும் பகிர்ந்து கொடுக்கின்றார். அதன் வழியாக அவர்கள் உடலிலே வாழ்கிறார். அதே போல நான் கல்வாரி வழிக்கு வந்து இயேசுவை நான் பெற்றுக்கு நான் செல்கின்ற பொழுது என்னிலே இருக்கின்ற இயேசுவை நான் பிறருக்கு பகிர்ந்து கொடுக்கணும். இயேசுவை பகிர்ந்து கொடுக்கின்ற மகனாக வாழ்ந்து காட்டுபவனாக இருக்க வேண்டும். நாம் ஒவ்வொருவரும் நற்கருணை புனிதர்களாக மாற வேண்டும். நம்முடைய சொல்லும் செயலும் இயேசுவாக மாற வேண்டும். இயேசுவின் பிரசன்னத்தை பிரதிபலிக்க வேண்டும். நம்மை காண்பவர்கள், நம்முடைய செயலை பார்ப்பவர்கள், நம்முடைய வார்த்தை கேட்பவர்கள் இயேசுவின் குரலை கேட்பவராக, இயேசுவை காண்பதாக நம்முடைய வாழ்வு அமைதம் என்றால் நாம் நற்கருணையின் புனிதர்களாக, நற்கருணை வாழ்ந்து காட்டுபவர்களாக இருக்கின்றோம். அப்பொழுது இறைவன் மகிழ்ச்சி அடைவார். நம்முடைய பிரசனம் பிறருக்கு மகிழ்ச்சி கொடுக்கும். இயேசுவை சுமந்து கொண்டு அன்னை மரியாள் யூதேய மலைநாட்டுக்கு செல்லுகின்ற பொழுது அவருடைய தாழ்ச்சி, அவரை வாழ்த்தி எலிசபெத்தை வாழ்த்திய விதம், இதெல்லாம் அவருடைய உதிரத்திலிருந்து இயேசுவை வெளிப்படுத்தியது. எனவேதான் எலிசபெத் அம்மாள் பாடினார், என் ஆண்டவரின் தாய் என்னிடம் வர நான் வாய்ப்பு பெற்றது எப்படி என்று சொல்லி அங்கே மகிழ்ச்சி தாண்டவம் ஆடியது. அன்பு சகோதரமே, நம்முடைய வாழ்விலும் நம்மை சூழ்ந்திருக்கின்ற வாழ்விலும் மகிழ்ச்சி நிறைய வேண்டுமெனில் நாம் ஒவ்வொரு நற்கருணை மனிதர்களாக மாற வேண்டும். நற்கருணை பிரதிபலிக்கின்ற, நற்கருணை ஆண்டவரை பிறருக்கு கொடுக்கின்ற மனிதர்களாக மாற வேண்டும். அருள் வேண்டுவோம்.
அன்பு சகோதரமே, ஒவ்வொரு கல்வாரி வழியிலும் 2 அற்புதங்கள் நடக்கின்றன. ஒன்று, அப்பம் இயேசுடலாக மாறுகின்றது. நாம் ஒவ்வொருவரும் இயேசுடலாக மாறுகின்றோம். அடுத்து, இந்த நற்கருணை வழி விசுவசித்து ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டியது, கொண்டாடப்பட வேண்டியது, வாழ்ந்து காட்டப்பட வேண்டியது. முயற்சிப்போம். அன்பின் ஆண்டவரே, உம்முடைய திருவுள் திறத்த பெருவிழாவிலே எங்களை முழுதுமாகவும் கரங்களை ஒப்புக் கொடுத்திருக்கின்றோம். அருகிலே வருகிற நாங்கள் உம்மோடு இணைந்து உம்மிடமிருந்து ஆற்றல் பெற்றவர்களாய் நாங்கள் இல்லத்திற்கு செல்லுகின்ற பொழுது, நாங்கள் பணித்தளத்துக்கு செல்கின்றது உம்மை பகிர்ந்து கொடுக்கின்ற மக்களாய், உம்மை வாழ்ந்து பிரதிபலிக்கின்ற மக்களாய் இருக்க அருள் தாரும். வெறும் கொண்டாட்டத்தில், அதாவது வெறும் வழிபாட்டில் மட்டும் உம்மை நாங்கள் கண்டுகொள்ளாமல் எங்கள் வாழ்க்கையில் உம்மை அனுபவிக்கவும், நீர் எங்களோடு எங்கள் அருகில் இருக்கிறேன் என்பதை எங்களுடைய வாழ்க்கை செயல்களால் நம்பிக்கை வெளிப்படுத்தும் எங்களுக்கு அருள் தாரும். ஆமேன். பூசை பலி போல் பாக்கிய செல்வம் புவியில் இல்லையே. பூசை பலி போல் பாக்கிய செல்வம் புவியில் இல்லையே. புவி நிரம்ப பொன் தந்தாலும் இப்பலிக்கு ஈடில்லையே. புவி நிரம்ப பொன் தந்தாலும் இப்பலிக்கு ஈடில்லையே. பரமனே இப்பலி பொருளாய் எழுந்தருள்வாரே. பரமனே இப்பலி பொருளாய் எழுந்தருள்வாரே. பக்தியாவல் நிரம்ப பலியை ஒப்பு கொடுப்போமே. பக்தியாவல் நிரம்ப பலியை ஒப்பு கொடுப்போமே.